அனைவருக்கும் வணக்கம். நான் பாத்தி சிந்துஜா, இளங்கலை 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை. நான் இன்று பேச போகும் தலைப்பு பெண்கள் சமூகத்தில் சந்திக்கும் இன்னல்கள். பெண்கள் சமூகத்தில் இன்னல்கள் சந்திக்கிறாங்கன்னு கேட்டால் என்னதான் சந்திக்காமல் இருக்காங்கங்கிற கேள்வி தான் நான் கேட்பேன். ஏன்னா ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து அந்த பொண்ணு சாகிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நடக்கிற பிரச்சனைகளை எல்லாமே மேக்ஸிமம் சமூகத்தால் தான் நடக்குது. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த நர்ஸ் வெளியே சொல்லுவாங்க, வெளியே இருக்கவங்க சொந்தக்காரங்க அப்பா எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் அந்த அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க, அச்சோ பொன் குழந்தையா இனிமேல் சொத்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும், இதுவே ஒரு ஆண் குழந்தையா இருந்தால் உன்னை பார்த்துட்டு இருந்திருக்கும், நீ தான் இப்போ இந்த குழந்தைய வளர்க்கணும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இதுவே அந்த அவங்க அந்த ஒரு பெற்றோருக்கு ஒரு ப்ரெஷர் போட்ட மாதிரி, அச்சோ பெண் குழந்தையா போச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றி இருக்கிறது சமூகம் தான். அதையும் மீறி சரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட 5 வயசு ஆனதும் ஸ்கூலில் சேர்த்துவாங்க. ஸ்கூலில் சேர்த்துலேருந்து 5ஆவதுலேருந்து ஒரு 10ஆவது 12ஆவது வரைக்குமே 12ஆவது இல்லை காலேஜ் வந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு. அந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு சில பொண்ணுங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கலாம். அந்த பொண்ணுங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க. இது அந்த வயசில் இருக்கவங்களுக்கு அதுதான் அப்படின்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காம இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதையும் மீறி ஒரு சில பொண்ணுங்க இப்படி எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் ஒரு சில பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வெளியே சொன்னால் என் மானம், என்னோட பொண்ணோட மானம் போயிடும், என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா, என் குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு சில பெற்றோர்கள் வெளியே சொல்லும் போது தான் இது நியூஸ் ஆகோ இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வரும்போது அப்போ தான் ஒரு சில பொண்ணுங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓ இப்படி நமக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தப்புங்கிறதே ஒரு சில பொண்ணுங்களுக்கு அப்போ தான் தெரியும். அப்படி தெரிய அடுத்து அதை பெற்றவங்களுக்கு தெரிய வச்சு அப்படி இல்லை நம்ம இதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது தப்பு, இது நம்ம வெளியே கொண்டு போனோம்னா நம்ம பொண்ணுக்கு நடந்த மாதிரி இன்னும் மற்ற பொண்ணுங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. சரி இது அப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது இது மட்டும் தான் பார்க்குறாங்களா, அடுத்து 12ஆவது முடிப்பா. அந்த பொண்ணு 12ஆவது முடிச்ச உடனே அடுத்து ஒரு சிலர் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அடுத்து படிக்கலாங்கிற ஒரு விருப்பம் இருக்கா, இல்லை ஏதாச்சும் வேலை பார்க்கணுன்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா, என்ன ஆசை எதுவுமே கேட்க மாட்டாங்க. உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். கேட்டால் குடும்ப சூழ்நிலை, என்னால் இவ்வளோ அப்போ என் பொண்ணை படிக்க வைக்க முடியும், இல்லைன்னா அந்த பொண்ணு அங்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அங்கே அவளை படிக்க வைக்கிறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நிறையா பேருக்கு நடந்து கிடையாது, அதுதான் உண்மை. அதே மாதிரி இதில் மெயினாக பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வரவே சமூகத்துக்கு முன்னாடி குடும்பமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் தான் சமூகம் வைக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒரு சிலர் சரி இல்லைப்பா என் பொண்ணை நான் காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறேன், காலேஜ் படிச்சுட்டா ஒரு வருஷம் வேலைக்கு போட்டு அதுக்கப்புறமா நான் பொறுமையாக என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சரி காலேஜ் போக சொல்லிட்டாங்கப்பா, நான் நல்ல வேலைப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நான் காலேஜ் போகிறேன்ட்டு போயிட்டுருப்பா அந்த பொண்ணு. அப்படியே ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பட்டப்படிப்பாக இருக்குது அப்படிங்கும்போது படிச்சுட்டு இருப்பா. அப்படியே சமூகத்துலேருந்து ஒரு வரன் வரும் பெற்றவங்ககிட்ட, இப்படி ஒரு நல்ல பையன் இருக்கான், இந்த வரனை விட்டுட்டா நம்ம பொண்ணுக்கு அடுத்த நல்ல வரன் எப்போ அமையும்னே தெரியாது, நல்ல பையன் சூப்பரான பையன் சொல்லுவாங்க. இவங்களும் பெற்றவங்களும் நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைப்பா நீ படிச்சது போது இப்படி ஒரு பையனை நான் அடுத்து எப்போ உனக்கு சேர்த்து தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தெரியாது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அந்த பையன் நல்லவன் நினச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் நல்லவனாக இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஒரு 10 நாள் பழகுனா அவங்க நல்லவங்க நம்மளால நம்பிட முடியாதுல்ல. அந்த மாதிரி அவங்க அவங்களோட கேரக்டரை கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது ஒன்று வரதட்சணை கொடுமை நடக்கும், அப்படி இல்லைன்னா மாமியார் கொடுமை. இந்த பொண்ணு செல்லமாக கூட வீட்டில் வளர்த்துருப்பாங்க, சமைக்க தெரியாமல் இருக்கலாம், அங்கே போய் சமையல் பண்ணு அது பண்ணி இது பண்ணி கொடுமை நடக்கும். இப்படி எனக்கு சமைக்க தெரியாது, நான் படிக்கிறேன் வேலைக்கு பண்ணால் உனக்கு எதுக்கு படிப்பு, உனக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படி ஒரு இது வைப்பாங்க. சரி எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு விவாகரத்து வாங்கிட்டு வருது அப்படின்னா அந்த பொண்ணு மேலே தான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி. இவங்க பண்ண கொடுமையே வெளியவே வந்திருக்காது, இந்த மாமியார் வீட்டிலேருந்து பண்ண கொடுமை. இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு அப்போ ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, அதனால தான் அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். சரி அந்த பொண்ணு வந்துச்சு, அவங்க குடும்பமும் சரி இல்லைம்மா நம்ம உன்னோட வாழ்க்கையை நீயே பாரு, நாங்கள் பண்ணது தப்பு, தப்பான கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், நீ உன்னோட வாழ்க்கையை உனக்கு அடுத்து என்ன பிடிச்சிருக்கோ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த பொண்ணும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே ஒரு வேலைக்கு போகிறா அப்படின்னா உடனே அந்த
பேசுவோம். என்ன அதுக்குள்ளே இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டாலும் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. சரி அது மட்டும் அடுத்தது அந்த பொண்ணு வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. நடந்து போயிட்டுருக்கும்போது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பையனோ இல்லைனா வந்துட்டு அவங்க தம்பியோ யாராச்சும் வந்துட்டு ஒரு சித்தி பையன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க பேச வரும்போது வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த சமூகம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குது. அந்த தப்பான கண்ணோட்டத்தை அவங்களோட மட்டும் நிறுத்திக்காமல் அது வந்துட்டு ஊருக்குள்ளே சொல்கிறது. அதே மாதிரி வந்துட்டு போயிட்டு பெற்றவங்க என்ன உன் பொண்ணு இப்படிலாம் ரோட்டில் இருந்து பசங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அடைக்கலாம் வைக்க மாட்டீங்களா உன் பொண்ணை, இப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஒருவேளை தம்பியாக இருக்கலாம்ப்பா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டு சமூகம் வரமாட்டேங்குது. அதே மாதிரி வந்துட்டு டவுரி பிரச்சனை ஒன்று இருக்குது நம்ம சமூகத்தில் வந்துட்டு இந்த டவுரி பிரச்சனைங்கிறது வந்துட்டு இப்போ ரித்தன்யா கேஸ் மாதிரி 500 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க, 300 பவுன் தான் போட்டாங்கங்கிற கொடுமை. அந்த 300 பவுனே பத்தலைங்கிற மாதிரி இன்னும் நிறையா பேருக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு 20 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, 10 பவுன் போட்டிருக்காங்க, இன்னொரு 10 பவுன் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு உடனே வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு போடாமல் இருக்கலாம், வரதட்சணை கேட்குறதே முதல்ல தப்பு, அதுலேயும் ஏன் நீங்கள் என்ன போடாமல் இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதுவே வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு எப்படி வரும்னா சமூகத்தில் இருந்தால் ஐயோ நம்மளால இன்னும் போலியே, நம்ம வந்துட்டு நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க எல்லாரும் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர அப்படி தான் குடும்பமும் யோசிக்கிறதே தவிர வந்துட்டு இதுவே முதல்ல தப்பு, வரதட்சணை கொடுக்குறதே தப்பு. இதில் வேறு வந்துட்டு இன்னும் கொடுக்கலங்கிற வேற ஒரு குறையா சொல்கிறீங்களாங்கிறது வந்துட்டு குடும்பத்தில் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பொண்ணை வந்துட்டு எப்படியாவது சொன்னால் இன்னும் கொஞ்சம் இந்த 10 பவுன் போட்டு அந்த குடும்பத்தில் வாழ வைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. வரதட்சணை குடும்பம் மட்டும்தான் நம்ம பொண்ணுங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. அதை விட பெரிய பிரச்சனை பாலியல் வன்கொடுமை நம்ம பொண்ணுங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கிறது. அதாவது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், அடுத்து வந்துட்டு சொந்தக்காரங்க, சமூகத்தில் இருக்கவங்க, கூட இருக்கவங்க, இத்தனை பேர்த்துனாலையும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நிறையா நடந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணால் வெளியவும் சொல்ல முடியாமல் நிறையா பொண்ணுங்க தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு சமூகத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லா பக்கத்தில் இருந்தும் பொண்ணுங்களுக்குன்னு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. அது வந்துட்டு நிறைய பேர்த்தால் வெளியவும் சொல்ல முடியல. இந்த இதெல்லாம் வந்துட்டு எதனால் நடக்குது, நம்ம வந்துட்டு இந்த பொண்ணுங்களை வந்துட்டு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம் வந்துட்டு ஏன் மாற்ற முடியாது, நம்மளால மாற்ற முடியும், ஆனால் நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. இப்போ நம்ம இப்படிலாம் முக்கியத்துவம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்குற அட்வைஸ் நீ வீட்டை விட்டு வெளியே போனால் ஷால் போட்டுதாம்மா போகணும் இப்படிலாம் சொல்கிற அட்வைஸ் ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு ஷால் போடாமல் போனாலும் தப்பாக பார்க்கக்கூடாதுங்கிறத வந்துட்டு அந்த பையனுக்கு சொல்லலாம்ல. இப்படிலாம் இருக்கேன் அந்த பையனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, அந்த பொண்ணு எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி இப்போ ஷால் போட்டு போகிற பொண்ணுக்கு எந்த வன்கொடுமையும் நடக்கலையா, பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்காமையாக இருக்குது, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. போடுற ட்ரெஸ்லேயும் அந்த மாதிரி எதுலேயுமே கிடையாது. நம்ம என்னதான் வந்துட்டு மூடி மறைச்சி எப்படி வெளியே போனாலும் வெளியேன்னு போயிட்டீங்கனாலே உங்களை வந்துட்டு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இன்னும் அந்த மனசில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு வெளியே ஏறவே இல்லை. அப்படி என்றைக்கு வந்துட்டு மனசுலேருந்து போகுதோ அன்றைக்கி தான் நம்மளை வந்துட்டு பொண்ணாகவும் மனுஷியாகவும் பார்ப்பாங்க. நான் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு 2வது கல்யாணத்தில் விருப்பம்ல, நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் அப்படி அந்த வேலைக்கு போகிற வந்துட்டு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிருக்கும், காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துருக்கலாம், இப்படி கல்யாணம் ஆனப்போ நடுவில் வேலைக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அந்த பிரேக் வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அது இவங்களுக்கு அடுத்து படித்த வந்த ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு நாலேஜ் அதிகமாக இருக்கும். இவங்க வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காங்க, 2 வருஷம் நடுவில் பிரேக் இருக்குது, இவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு எல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதையும் மீறி ஹையர் பண்ணாலும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் வேணும்னாலும் வந்துட்டு உடனே ஹையர் அஃபிஷியல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க. வந்துட்டு ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது, வீட்லேயும் சொல்லுவாங்க அவன் ஆம்பளை பையன் அவன் அப்படி தான் இருப்பான், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ல அப்படின்னு வீட்டில் கூட பிறந்தவங்க வரையும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணி போன இடத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படி பண்ணாங்க, நான் இப்படி வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அவன் ஆம்பளை அவன் அப்படி தான் பண்ணுவான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் வாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கூட பேரண்ட்ஸ் போவாங்க அந்த பொண்ணு அந்த வீட்லேயே வாழணுங்கிறதுக்காக. இப்படிலாம் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த கொடுமையாக வாழணும்னு நினக்காம வந்துட்டு
அது எதனால் நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் ஏதாச்சும் தப்பாக பேசும். நம்ம பொண்ணை வந்துட்டு சரி இந்த பொண்ணை நம்ம பொண்ணு டைவர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா, உடனே நம்ம வந்து இந்த சமூகம்லாம் வந்துட்டு நம்ம தப்பாக பேசுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கேள்விக்குறியாகவே நிறுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தான் விருப்பப்பட்ட வயசில் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா. அவங்க பெற்றவங்க இந்த வயசில் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதாக பார்த்தோம்னாலும் நம்ம பொண்ணுங்களுக்கு வந்துட்டு என்ன வந்து நிற்கிதுன்னா, நம்மளோட விருப்பப்படி நம்மளோட வாழ்க்கை நகர மாட்டேங்குது. என்னைக்கு வந்துட்டு நம்மளோட விருப்பப்படி நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நிம்மதியாக வாழ முடியுதோ, அன்னைக்கு சமூகம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்துலையோ, இல்லைப்பா நம்ம பொண்ணுங்கன்னா இப்படி தான், பொண்ணுங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அந்த சமூகத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டு பொண்ணுங்கன்னா நம்ம அம்மா மாதிரியோ, அக்கா மாதிரியோ, தங்கச்சி மாதிரி அந்த மாதிரிலாம் என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்னைக்கு நம்ம பண்ணுறது தப்பாகவும் தெரியாது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உடனே இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன நீ எல்லாம் பிஸ்னஸ் தொடங்கி என்ன பண்ண போகிற, நீ வீட்டிலே இருக்க வேண்டியதானே, நீ வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு கொடுத்து உன் குடும்பத்தில் இருக்கவங்க வாழணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இப்படிலாம் வந்துட்டு பொண்ணுங்களை முடக்கி வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் நம்ம பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்றது வந்துட்டு தன்னோட விருப்பப்படி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, எனக்கு இந்த வயசில் தான்ப்பா கல்யாணம் நடக்கணும், எனக்கு நம்ம இந்த பையன் கூட யாருன்னு செலக்ட் பண்ணாங்க, அட்லீஸ்ட் நம்மளோட வயசையாச்சும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு உரிமை இருக்கணும். அது கூட கிடையாது. எல்லாம் பெற்றவங்கிறது வந்துட்டு பெற்றவங்களே கடைசியாக சமூகத்தால் தான் வந்துட்டு இதாகி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பெற்றவங்க வந்துட்டு சமூகத்தோட பிரெயின் வாஷ்லேருந்து எப்போ வந்துட்டு நம்ம பொண்ணுங்களுக்கு வந்துட்டு விடுதலை கொடுக்குறாங்களோ அன்னைக்கு வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகள் வந்துட்டு தானாகவே சரியாகி பொண்ணுங்க வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை சாதாரணமாக வாழ ஆரம்பிப்பாங்க. இத்தகைய ஒரு வாய்ப்பை கொடுத்த வாகை தமிழ் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.